பிரகுபதி யோகி. அவர் வந்த கடமை யோகி யோகானந்தபுரி, அதான் அவருடைய தீக்ஷா நாமம். தன்னுடைய வந்த கடமை முடிந்து விட்டதுன்னு அவர் நினைச்ச உடனேயே ஜீவசமாதியில் ஏகினார். இசக்கி சுவாமிகள் அதே மாதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இசக்கி சுவாமி நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். மரணம் அவரை தேடி வரவே இல்லை. அவர் கூப்பிட்டு, விபுதானந்தபுரி என்னுடைய குரு, அவரை அழைத்து, என்னுடைய குரு தான் அவரை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நேரடியாக இசக்கி சுவாமிகளே தீட்சைகள் அளித்து ஆசிகள் செய்திருந்தாலும் அவர் விபுதானந்தபுரி, இந்த சம்பிரதாயத்தின் மரபிலிருந்து விபுதானந்தபுரி விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக விபுதானந்தபுரியை குரு சிஷ்ய பத்திரம் எழுதி வைக்க சொல்லுகின்றார். அவருடைய விருப்பம் அது. அப்படிங்கிறதுனால விபுதானந்தபுரிக்கு என்னுடைய வரலாற்றிலே நிரந்தரமான இடம் இருக்க வேண்டும் என்று இசக்கி சுவாமிகள் விரும்பினார். அதனாலதான் விபுதானந்தபுரி இசக்கி சுவாமிக்கு செய்த பெரும் சேவைக்காகவும் எனக்காக அவர் உழைத்த உழைப்பிற்காகவும், நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு 100 குருமார்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், ஸ்மார்ட் திங்கிங், பவர்ஃபுல் இனிஷியேஷன், ஹார்ட் ஒர்க்கிங், இது மொத்தத்தோட தொகுப்பு தான். அவங்க எல்லாருடைய வெற்றி தான் நான். அதனால என்றென்றும் அவர்கள் பாதத்திற்கு அடிமையாக, அவர்கள் நினைவிலேயே வாழ்ந்து, அவர்களுக்கு நன்றிக்கடன் உரியவனாக, நன்றிக்கடனோடு அவர்களை நினைந்து அவர்கள் பாத தூளியாக வாழ்ந்து விட்டேனே ஆனாலே என் வாழ்க்கை முழுமையடைந்ததாக நான் உணர்வேன். அவங்க 100 பேருக்கும் திருவண்ணாமலை ஆதீனத்திலே சிலை வைக்கப் போகின்றேன். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். திருவண்ணாமலை ஆதீனத்தை முறையா கட்டணும்னு.